சாமி தரிசனத்தை கண்ட மாதிரி ஒரு ஃபீல்னா பார்க்க முடியாது. திருப்பதியில கூட நாங்க சாமியை பார்க்க முடியாது. அது அவ்வளோ பெரிய ஃபீல்னா, அந்த ஃபீலை சத்தியமா ஒரு நேரமும் எங்களுக்கு ஃபுல்லா இருக்குது அவரை பார்க்குறப்போ. செம்மையா இருந்துச்சுண்ணா. ஒரு திருவிழா எப்பயுமே ஒரு திருவிழா தானே நடக்குது. ஒரு தேர் வந்து நின்றா எப்படி, அது கோவில்ல நின்றா எப்படி இருக்கும். சாமி தான் தேரு சாமி, அவ்வளவுதான். அவர் பார்த்தோன்னே எப்படிக்கா ஃபீல் ஆச்சு? நான் அழுதுட்டேனா, சத்தியமா அழுதுட்டேனா. எப்படி அழுது தெரியுமா? உண்மையாவே அழுதுட்டீங்களா? எங்களுக்கு வீடியோ வரும், நாங்க நேர்ல பாத்துட்டு இதை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு செம்மையா அழுதோம். இதை வெளியே வாங்கி வச்சுக்கினாங்க சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. ரொம்ப அழுதுட்டேன். அவர் அண்ணனை உறுப்பினரா நீங்க? இல்ல உறுப்பினர்லாம் இல்ல, அதுக்கு எல்லாமே அவரு அவ்வளவுதான். அவர் நார்மலா சொன்னால் நாங்க அவருக்கு புள்ளி வச்சா நாங்க கோலம் போடுவோம். அவர் கோலம் போடுன்னு சொல்லிட்டா நாங்க கோலமா போடுவோம், இன்னும் தெளிக்க விடுவோம். தளபதி எங்க ஆண்டவர் தலைவா உண்மை தல டிஎம்கெல்லாம் ஒரு ஆளே இல்ல. தலைவர் கோலமே போட சொல்லிட்டாரு, வேற லெவலு தான். எங்க வீட்டு வாசலே கோலம் அழகி இருக்கும், நானே போடுவேன் கோலம். அதை வச்சே தெரிஞ்சு, ஆமா அதை வச்சே தெரிஞ்சு தளபதி வெற்றி எவ்வளோன்னு. எங்கள் வீட்டு அம்மாவை கோலம் போட சொல்லுவேன். கூடுற கூட்டம் ஓட்டாக மாறாதுன்னு சொல்கிறீங்க. ஓட்டு தான் கூட்டமாக வந்து நிற்கிதுங்கிறத மறந்துட்டு பேசுகிறாங்க, பார்த்துக்குங்க. அவ்வளோதான். எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீ என்ன வேணா சொல்லிட்டு போய், எனக்கு இன்னும் கலைஞரை பார்த்தா ஸ்டாலினை பார்த்தா இந்த எமோஷனல் வருமான்னு தெரியல. அண்ணாவை பார்த்தோன்னே நாங்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டோம்லாங்க. வந்தா கூட பாய் பாய் அப்படின்னு தான் சொல்லி நடந்து போனா கூட சட்டம் பண்ண மாட்டாங்க. அது விஜய் நடந்து போக முடியுமா? அதோட சொல்ல முடியாது. சொல்லுங்க, அவர் எங்க அண்ணனை போய் சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கொடுத்த திட்டம்லாம் எப்படி இருந்தது? திட்டம்லாம் சூப்பர், எல்லாமே புதுசு. ஏதாவது ஒரு ஸ்கீம் ஏதாவது சொல்லுங்க. எப்படி சொல்ல முடியல, அந்த மாரி கொடுத்து யார் ஒரு ஸ்கீம் ஏதாவது அதான் ஏதாவது ஒரு ஸ்கீம் சொல்கிறா டேய், வேணா நான் கட்டி டயர்டாக இருக்கேன் ப்ளீஸ்ண்ணா. ஆனால் மாதத்தோறும் மகளிருக்கு வந்து 2500 சொல்லிக்கிறாரு. ஆனால் அதுலேருந்து ஒரு காசுக்குள்ளே கொள்ளை அடிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிறாப்போல. மக்களோட காசை எடுத்து மக்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டாப்போல. எல்லாமே நேர்மையாக பண்ணி அது என்ன நடைமுறையோ அதை மக்களுக்கு கண்டிப்பாக நான் செய்வேன் சொல்ல. ஒரு பொழுதும் போய் சொல்லி உங்களை ஏமாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டாப்போல. அதுதான் ஒரு 100% ஒரு வாக்குறுதியாக தளபதி கொடுத்துக்கிறாப்போல. வேறு லெவலு, எந்த கட்சி ஆளுங்களும் இந்தமாரி கொடுக்கவே தளபதி முதல் முறையாக செம்மையான ஒரு பீச்சு பக்காவாக கொடுத்துக்கிறாப்போல. கண்டிக்கிறோம். விண்டோ தரவே இல்லை அவரு. அதெல்லாம் பரவாயில்ல. எங்க ஏரியாக்கு எப்பயோ தான் வராரு. மூஞ்சி காமிச்சு தான் சந்தோஷப்பட்டிருப்போம். ஏரியா என்ன ஏரியா? கன்னடி தான் சூப்பரா இருந்திருக்கும். கன்னடி தான் மாசா இருந்திருக்கும். லைஃப் டைம் செட்டில்மெண்ட். எப்படிக்கா இருந்துச்சு? சூப்பரா இருந்தது. வருங்கால முதல்வர் அவரு கட்டாயம் வருவாரு. நாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். முதல்வரா வந்து நிப்பாரு. அவரு கான்ஃபிடென்ட்டா வந்து நிப்பாரு. சிங்க போல வந்து நிப்பாரு. திரண்டு வரா எங்க பரண்டி. என்னன்னா எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். சாமி தரிசனத்தை கண்ட மாதிரி ஒரு ஃபீல்னா பார்க்க முடியாது. திருப்பதியில கூட நாங்க சாமியை பார்க்க முடியாது. அது அவ்வளோ பெரிய ஃபீல்னா, அந்த ஃபீலை சத்தியமா ஒரு நேரமும் எங்களுக்கு ஃபுல்லா இருக்குது அவரை பார்க்குறப்போ. அப்படி ஒரு சாமி தரிசனம் கண்ட மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி இருந்தது. அவங்க கோலம் போடணும்னு சொல்லி பண்ணியிருக்காங்களே. ஆமாம், நாங்கள் போனோம். அண்ணன் புள்ளி வச்சா பெரம்பூர் கோட்டையில உட்காருவாரு. எங்க கோட்டை அது கோடை அந்த ரோடே போடுற அளவுக்கு எப்பனா தளபதி நாளைக்கா தளபதி ஆட்டம் கண்டு போயிருக்குது பெரம்பூர் தொகுதி. இப்ப பாருங்க, தளபதி வந்து இன்னும் சூப்பரா நடக்க போகுது பாருங்க. கண்டிப்பா கோலம் போடாதவங்க கூட கோலம் போட கற்றுப்பாங்க பாருங்கள். நாளையிலேருந்து கோலத்துக்கு ட்ரைனிங்கு கிளாஸ் போவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது அண்ணனுடைய ஸ்பீச்சு.
234 தொகுதியும் பாருங்கள். இது தேர்தல் கிடையாது, திருவிழா. மக்கள் எழுச்சியாக இருக்காங்க. அண்ணனுடைய வெற்றி நிச்சயம். டிவிகே கோட்டை பிடிப்பது உறுதியை செய்யப்பட்ட வெற்றி. 234 தொகுதியிலும் தளபதி தான். வேற லெவல் எதிர்பார்க்குறேன். சூப்பராக இருந்துச்சுப்பா தளபதி வேற லெவல். ஆனால் கண்டிப்பாக கோலம் போடுவோம். கண்டிப்பாக போடுவோம். வீட்டுக்கு ஒரு கோலம், விசிலுக்கு ஒரு கோலமாக போடுவோம் நாங்கள். தெரு ஃபுல்லாக கோலம் இருக்கும்ண்ணா. வீட்டுக்கு ஒரு கோலம் இல்லை, தெரு ஃபுல்லாக கோலம் இருக்கும். வீடு ஃபுல்லாக கோலம் எப்படி இருந்துச்சு? அண்ணா கண்டிப்பாக போடுவோம். கன்ஃபார்ம். எல்லா திட்டமும் நல்லா சொல்லியிருக்காரு. எனக்கு அண்ணன்னா ரொம்ப பிடிக்கும். வீடு ஃபுல்லாக அண்ணன் ஸ்டில் தான் இருக்கும். அறிக்கை எல்லாம் கரெக்டாக நல்லா சொல்லியிருக்காரு. அதை பொறுத்து தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எலெக்ஷன் பொறுத்து தான். தரமாக இருந்துச்சு, மஜாவாக இருந்துச்சு. தலைவர் ஸ்பீச் அந்த போல இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக போடுவோம். கன்ஃபார்மாக வந்து பாருங்க வில்லிவாக்கம் தொகுதியில். எந்த ஏரியாவில்? வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவனாவுடைய பிரச்சாரம் வில்லிவாக்கத்தில் நடக்குது. நீங்கள் வந்து பாருங்க, ஒரு வீட்லேயும் இந்த கோலம் இருக்கும். எந்த ஸ்கீம் வந்து உண்மையிலே அக்யூரேட்டாக நல்லா சொல்ல போனால் எல்லா ஸ்கீமே நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குண்ணா. ஒரு ஸ்கீம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எஜுகேஷன் வேலை இல்லாதவங்களுக்கு, அப்புறம் விவசாயிங்களுக்கு நிறைய சொன்னாங்க. இளைஞர்களுக்கு மெயினா இளைஞர் தானே நம்மளுடைய நாட்டுடைய தூணை. இப்போதைக்கு அவங்களுக்கு மெயினாக கொடுக்குறேன்னு சொல்லும் போது அதுவே இவ்வளோ பெரிய ஒரு இது. அவங்க தான் மெயின். கருத்து கணிப்பெல்லாம் அதெல்லாம் ஒருத்தவங்க ஒரு ஏரியாவுக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க ஏரியாவாக இருந்தால் அதை அவங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. டிஎம்கேன்னு சொல்லுவாங்க, ஏடிஎம்கேன்னு சொல்லுவாங்க, டிவிகேயும் சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்கண்ணா. நிறைய சான்ஸ் இருக்குது ஜெயிக்க. நிறைய ரொம்ப பிடிச்சிருக்குது. கரண்ட் பில் சொன்னார் பார்த்தீங்களா, 200 யூனிட் ஃப்ரீன்ற. அது ரொம்ப பிடிச்சிருக்குது. 200 ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லாமே அதுக்கே மக்கள் போடுவோம். கரண்ட் பில் 4000 5000 கட்டின்னு இருக்கிறாங்க. அதுக்கே போடுவோம். கண்டிப்பாக எங்கள் தளபதி தான் வருவார். ஒரு அறிக்கையும் தூளாக இருக்குண்ணா. வேற லெவல். ஃபுல்லாக கெஞ்சாய் விற்றுன்னு சாராயம் விற்றுனுக்குறாங்க. தெருவா போயிட்டு சின்ன பசங்க கெஞ்சாய் விற்கிதுங்க. போதையை ஒழிக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதானே மெயின். இந்த பசங்களை பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போதை பொருட்கள் தடுப்புன்னு சொன்னாங்கல்ல, அது எக்ஸலண்ட். ஆக்சுவலி மது ஒழிப்பு கண்டிப்பாக உருவாகும். அதுக்கு தரேன்னுக்கிறாரு. அதுவும் கோலம் கண்டிப்பாக எங்கள் வீட்டு எல்லா வாசல்லையும் கோலம் கண்டிப்பாக இருக்கும். டிவிக்கு சின்னம், விசில் சின்னம் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கும். அவர் நார்மலாக சொன்னால் நாங்கள் அவருக்கு புள்ளி வச்சா நாங்கள் கோலம் போடுவோம். அவர் கோலம் போடுன்னு சொல்லிட்டா நாங்கள் கோலமாக போடுவோம். இன்னும் தெளிக்க விடுவோம். வேற லெவலா தளபதி எங்கள் ஆண்டவர் தலைவா. டிவிக்கு விசில் அப்படின்னுவோம். அது வேண்டாம். அவர் எப்பவும் போல நார்மலாக தான் பேசுறாரு. எப்பவுமே வாய்ப்பே கிடையாது. டிஎம்கேலாம் ஒரு ஆளே கிடையாது. டிவிகே தான் ஜெயிக்கும். டிஎம்கேலாம் வாய்ப்பே கிடையாது. ஆமாம், என் தலைவர் நாளை புள்ளி வச்ச கோலமா இல்லை சாரா கோலமா? எங்கள் தலைவர் சொல்லிட்டாருல்ல, புள்ளி வச்சு போடுவோம், வைக்காமலே போடுவோம். கண்டிப்பாக ஒரு வீட்டு வாசல விசில் இருக்கும். என் தலைவர் நிச்சயம் போடுவாங்க பாரு, அதை வச்சு தெரிஞ்சுக்கோ. நீங்க நாளைக்கு திமுக பயந்து போயிருக்கு. இன்னும் கோலத்தை பார்க்க இன்னும் அவ்வளோதான் அவருக்கு. நீங்க இந்த கத்தி இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கே தானே வரும். நாங்கள் உறுதியாக இருக்கோம். நாங்கள் இருக்கிற வரைக்கும் அண்ணனை தோக்க வர மாட்டோம். எப்பயுமே டிவிக்கு அண்ணன் தான். டிவிக்கெல்லாம் உறுப்பினராக ஆயிடுவோம் கண்டிப்பாக. எங்கள் ஏரியாவுக்கு வந்தாலும் வச்சோம், வேற லெவலில் தெரிக்க விடுவோம். எப்படி இருந்துச்சுக்கா? ஃபீல் எப்படி இருந்துச்சு? அதான் சொல்கிறமே, சொல்ல முடியல. எல்லாத்தையும் போட்டு அண்ணா முகம் தான் முடிக்கணும். வால்பேப்பரா வச்சிருக்கேன். எல்லாம் அவளோட முகம் தான் பதிக்க போறீங்க. பார்த்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க. டிவிக்கே ஜெயிச்சா அண்ணன் தான். எப்படி அது ஃபீல் வந்துச்சு? அது ஏன் ஃபீல்? அது ஏன் ஃபீல்? அது எமோஷனல்னா அவ்வளோதானே. அவரை பார்த்தாலே விஜய்ன்றது, அதான் சொல்கிறேன்ல, விஜய்ன்றது ஒரு நேம் கிடையாது, ஒரு வேர்ட் கிடையாது. அது ஒரு எமோஷனல், அவ்வளோதான். படைப்பு. ஆமாம், அவர் பேர் அவர் பார்த்தாலே போகலாம். நினைக்கலாம் அப்படி என்ன பண்ணிட்டாரா, அப்படி என்ன செஞ்சுட்டா, அது எங்களுக்கு தெரியல. ஒருத்தவங்க மேலே பாசம் வருதுன்னா, ஒருத்தவங்க மேலே இது கேர் வருதுன்னா, எல்லாம் சதறல் தான். எல்லாம் ஓடணும், தெரியும். சதல் தான். இளம் தலைமுறை தான் இனிமேட்டு எல்லாமே இதில் சொல்கிற பாயிண்ட் எல்லாம் கிடையாதுண்ணா, எல்லாமே சூப்பர்ண்ணா. அவர் அறிவிச்சாலே எல்லாமே பிடிக்கும். 1 2 கிடையாது. இளைஞர்களுக்கு முன்னேற்றம், வேலை வாய்ப்பு, வேலை இல்லாத பசங்களுக்கு வேலை. சாமானிய மக்களுக்கு இலவச மின்சாரம் 200 யூனிட் ஃப்ரீ நிற்கிறாரு. அது மிகப்பெரிய தாக்கத்தை எதிர்பார்க்கும். மக்களுக்கு பல வகையில் பயன்படும். அது இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவர் தான் அடுத்த முதல்வராக வருவாருன்னு நாங்கள் நினைக்கிறோம். உறுப்பினரா நீங்கள்? உறுப்பினராக இருக்கு.
இருக்கு. ஃபீல் எப்படி ஃபீல் ரொம்ப சந்தோஷமா இருந்தது, சொல்லவே முடியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஸ்கீம் நல்லா இருந்துச்சு அன்னப்பண்ண ஸ்கீமில்? எல்லா ஸ்கீமும் ஒர்த்து தான், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான், யாருக்கும் பயன்பாட்டு இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் பயன்பாட்டான ஸ்கீம் தான் கொடுத்துருக்காரு தளபதி. எந்த ஸ்கீம்? அதான் ஏதாவது ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. எந்த ஸ்கீம்னா படிக்கிற பசங்களுக்கு கொடுத்த ஸ்கீமு, பட்டதாரிங்களுக்கு கொடுத்த ஸ்கீமு, மகளிருக்கு கொடுத்த ஸ்கீம் எல்லாமே நல்ல ஸ்கீம் தான். மிக சிறப்பாக சந்தோஷமாக இருந்துச்சுண்ணே. நல்ல நல்ல திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு, புதுசாக இருக்குது. தமிழ்நாட்டில் இதெல்லாம் வர வேண்டிய திட்டங்கள், அடிப்படை வசதிகள் தான் எல்லாமே. நான் ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அண்ணா நேரில் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாச்சு. தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து பயங்கரமாக விட்டுருக்காரு. கண்டிப்பாக 2026 நாங்கள் தானா டிவிக்கு கண்டிப்பாக விட்டு போயிடுவோண்ணா. ஸ்கீம்ஸ் எல்லாமே சூப்பர்ண்ணா. பெண்களுக்கும் சரி, மீனவர்களுக்கும் சரி, விவசாயிகளுக்கும் சரி, இளைஞர்களுக்கும் சரி, பெரிய முதியோர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் சூப்பராக கொடுத்துருக்காருண்ணா. இத்தனை ஸ்கீம் அண்ணா பேசியிருக்காங்களே, ஏதாவது ஒரு ஸ்கீம் நல்ல ஸ்கீமா மக்களுக்காக? அதான் இப்போ இந்த வேலை இல்லாமல் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் 3000 ரூபாய் போகிறேன்னு சொல்லி, அதனால அவங்க எதனா உயர்கல்வி எதனா படிக்கலாம்ல, அதனால் அந்த பணம் வந்து அவங்களுக்கு நல்ல உதவியாக இருக்கும் நான் நினைக்கிறேன்.